10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதத்திற்கான திருப்புதலும் இந்த அலகுல இருக்கக்கூடிய முக்கிய 2 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களையும் இந்த தொகுப்புல பார்க்கிறோம். மொத்த 19 பயிற்சிகள் இதுல இருக்கு. முதல் பயிற்சி 3.1ல நேரியஸ் ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்க்கிறத பத்தி கொடுத்துருக்குது. 2 மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடுகளையும் 3 மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடுகளையும் தீர்க்கிறத பார்க்குறோம். அடுத்த பயிற்சி 3.2ல பல்லுறுப்பு கோவைகளின் மீதான மீப்போவா மற்றும் மீப்போமா கணக்கிடுவதை படிக்கிறோம். 3.3ல மீப்போமா மற்றும் மீப்போவா ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை பார்க்குறோம். மீப்போமா மற்றும் மீப்போவா ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்புக்கு உண்டான நிபந்தனை என்ன அப்படின்னா, 2 பல்லுறுப்பு கோவை சமன்பாடுகள், முதல் பல்லுறுப்பு கோவையை f(x)ன்னு இரண்டாவது பல்லுறுப்பு கோவையை g(x)ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 பல்லுறுப்பு கோவைகளின் பெருக்கல் f(x) பெருக்கல் g(x) ஆனது மீப்போமா மற்றும் மீப்போவாக்களின் பெருக்கல் பலனுக்கு சமம். f(x) பெருக்கல் g(x) ஈக்குவல் டு மீப்போமா பெருக்கல் மீப்போவா. அடுத்து 3.4வது பயிற்சி விகிதமுறு கோவைகள். விகிதமுறு கோவைகளுக்கான விளக்கப்பட்ட மதிப்புகள் என்னன்னு கணக்கிடுவதை இந்த பயிற்சியில் படிக்கிறோம். 3.5 மற்றும் 3.6ல விகிதமுறு கோவைகளின் மீதான செயல்கள் பார்க்குறோம். 3.5ல பெருக்கல் மற்றும் வகுத்தல் செயலிகளையும் 3.6ல கூட்டல் மற்றும் கழித்தல் செயலிகளையும் பார்க்குறோம். அடுத்து 3.7 மற்றும் 3.8ல பல்லுறுப்பு கோவைகளுக்கு வர்க்கமூலம் கணக்கிடுவதை பார்க்குறோம். 3.7ல காரணிப்படுத்தல் முறையும் 3.8ல வகுத்தல் முறை, அதாவது நீள்வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் கணக்கிடுவதையும் பார்க்குறோம். அடுத்த பயிற்சி 3.9 இருபடி சமன்பாடுகளை பற்றி கொடுத்துருக்குது. இருபடி சமன்பாடுகளின் பொது வடிவம் அப்படின்னா ax² + bx + c = 0ங்கிறது தான் ஒரு இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம். இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கக்கூடிய கணக்குகள் என்னென்ன அப்படின்னா, இருபடி சமன்பாடு அப்படின்னாவே 2 மூலங்கள் இருக்கும். அந்த மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டான்னு எடுத்துப்போம். மூலங்கள் கொடுக்கப்பட்டு இருபடி சமன்பாடு அமைக்கிறதும், இருபடி சமன்பாடு கொடுக்கப்பட்டு மூலங்களின் கூடுதலும் பெருக்கல் பலனும் கணக்கிடுவதற்கான கணக்குகள் இந்த பயிற்சியில் கொடுக்கப்பட்டிருக்கு. பொது வடிவமானது ax² + bx + c = 0 என இருக்கும் பொழுது மூலங்கள் 2 மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா கொடுத்திருந்தாங்கன்னா இருபடி சமன்பாடு அமைப்பதற்கான நிபந்தனை x² - மூலங்களின் கூடுதல் பெருக்கல் x + மூலங்களின் பெருக்கல் = 0. 2 மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனும் பொழுது அவற்றின் கூடுதல் x² - ஆல்ஃபா + பீட்டா x, அவற்றின் பெருக்கல் ஆல்ஃபா பீட்டா = 0ன்னு மூலங்களின் சமன்பாட்டை அமைக்கலாம், மூலங்கள் தெரிஞ்சது அப்படின்னா. இதே இருபடி சமன்பாட்டின் அமைப்பு கொடுக்கப்பட்டு மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கல் பலனும் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா மூலங்களின் கூடுதலை ஆல்ஃபா + பீட்டான்னு குறிப்பிடலாம், -b/a. இதில் b என்பது x-இன் கெழு, a என்பது x²-இன் கெழு. மூலங்களின் பெருக்கல் கணக்கிடுவதற்கான நிபந்தனை ஆல்ஃபா பீட்டா = c/a. c ஆனது மாறிலி உறுப்பு, a என்பது மூலங்களில் அதாவது இருபடி சமன்பாட்டில் இருக்கக்கூடிய x²-இன் கெழு. அடுத்து இருபடி சமன்பாட்டை தீர்க்கிறத பற்றி பார்க்குறோம். 3.10வது பயிற்சியில் காரணிப்படுத்தல் முறையும் 3.11ல வர்க்கபூர்த்தி முறை மற்றும் சூத்திரத்தை பயன்படுத்தியும் தீர்க்கிறோம். சூத்திரம் என்ன அப்படின்னா, இருபடி சமன்பாட்டை தீர்க்கிறதுக்கு x = -b + or -√b² - 4ac/2a. இதில் a என்பது x²-இன் கெழு, b என்பது x-இன் கெழு, c என்பது மாறிலி உறுப்பு. இதுதான் சூத்திர முறையில் காரணிப்படுத்துகிற இருபடி சமன்பாட்டை தீர்ப்பது. அடுத்த பயிற்சி 3.12ல இருபடி சமன்பாடுகள் சார்ந்த கணக்குகளுக்கு தீர்வு கணக்கிடுவது பார்க்குறோம். மேக்ஸிமம் இது நமக்கு 5 மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம். 3.13வது பயிற்சியில் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை ஆராய்வதை பற்றி படிக்கிறோம். இதில் மூலங்களின் தன்மையை ஆராய்வதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை என்னென்னா ∆ b² - 4ac. இதில் டெல் என்பது என்னன்னு சொல்லலாம்னா தன்மை காட்டின்னு குறிப்பிடுவாங்க. டெல்லுங்கிறது என்னதுன்னா தன்மை காட்டி. அந்த டெல்லின் மதிப்பை வச்சு தான், அதாவது b² - 4ac மதிப்பு கணக்கிட்டு அதனுடைய மதிப்பானது 0 விட அதிகமாக இருந்ததுன்னா, அதாவது பாசிட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா கிடைக்கக்கூடிய 2 மூலங்கள் மெய் மற்றும் சமமற்ற மூலங்களாக அமையும். தன்மை காட்டி டெல்லின் மதிப்பு 0க்கு சமமாக இருந்ததுன்னா கிடைக்கக்கூடிய 2 மூலங்கள் மெய் மற்றும் சமமான மூலங்களாக அமையும். ∆0, அதாவது தன்மை காட்டியின் மதிப்பு
எதிர்குறியில் அமைஞ்சது, நெகட்டிவ் சைனில் இருந்ததுன்னா மெய்மூலங்களாகவே அமையாது. மூலங்களானது மெய்மூலங்கள் அல்ல. 3.14 இருபடி சமன்பாட்டின் மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் இடையேயான தொடர்பை பற்றி பார்க்குறோம் இந்த பயிற்சியில். அதாவது ஆல்ஃபா பீட்டா 2 மூலங்கள் தெரிஞ்சதுன்னா அந்த ஆல்ஃபா பீட்டாவை வச்சு வேறு என்ன நமக்கு மூலங்கள் கொடுத்துருக்குறாங்களோ அந்த மூலங்களை வச்சு சமன்பாடு அமைக்கிறத இந்த பயிற்சியில் படிப்போம். அடுத்த 2 பயிற்சிகள் 15 மற்றும் 16 வரைபடம், கிராஃபு. இதற்கு அடுத்து வரக்கூடிய 3 பயிற்சிகளும் அணிகளை பற்றி அணிகள் கொடுத்துருப்பாங்க. 3.17 அணிகளில் முதல் பயிற்சியில் அணியோட வரிசை மற்றும் அதன் வகைகள் பற்றி பார்ப்போம். பொதுவாக ஒரு வரிசை கொடுக்கப்பட்டு அணி அமைக்கிறது அல்லது அணியின் வகைகள், அதாவது நிறைநிரல் மாற்று அணி, சதுர அணி, அலகு அணி, இந்த மாதிரி அணியின் வகைகள் பற்றி கொடுத்துருக்கும். இதை பயன்படுத்திய கணக்குகள் 3.17 பார்க்குறோம். அடுத்து 18வது பயிற்சி அணிகளின் மீதான செயல்கள். அணிகளின் மீதான செயல்கள் 18 கூடுதல் மற்றும் கழித்தல் செயலை பார்க்குறோம். 19வது பயிற்சியில் பெருக்கல் செயலை பார்க்குறோம். 2 பயிற்சியிலுமே 17 மற்றும் 18 மற்றும் 19 அணிகள் மீதான செயல்களும் அதற்கான பண்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கும். பண்புகள்னு பார்க்குறப்ப பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, பங்கீட்டு பண்பு, அணிகளின் மீதான அலகு. 2 அணிகளை பெருக்கிறப்ப அலகு அணியோட எந்த ஒரு அணியை பெருக்கினாலும் நமக்கு அதே அணி தான் மதிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி பண்புகளை பற்றின கணக்குகளும் இதில் பார்ப்போம். 2 மதிப்பெண், சில முக்கிய 2 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள். 2 மதிப்பெண் வினாக்கள்னு பார்க்குறப்ப பயிற்சி 3.5 பயிற்சி 3.5 1வது கணக்கில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், 3ல் 2வது சப்டிவிஷன், 3.6 4 மற்றும் 7, 3.7 1 மற்றும் 1ல் 1வது சப்டிவிஷன், 3.9 1ல் 1 மற்றும் 3வது சப்டிவிஷன், 3.11 1ல் 2வது சப்டிவிஷன், 3.12 1வது கணக்கு, 13 1ல் 1வது சப்டிவிஷனும் 2ல் 2வது சப்டிவிஷனும், 3.17 5, 1.8 4ல் 3வது சப்டிவிஷன், 1.9 1 2 8 மற்றும் 10. எடுத்துக்காட்டை பொறுத்த வரைக்கும் 3.14 2வது சப்டிவிஷன், 3.19 2வது சப்டிவிஷன், 3.26 2 8 3.36 3.63 ஆகிய 2 மதிப்பெண் வினாக்கள் சில முக்கிய வினாக்கள் ஆகும். 5 மதிப்பெண் வினாக்களை பொறுத்த வரைக்கும் பயிற்சி 3.1 1வது கணக்கில் 1வது சப்டிவிஷன் மற்றும் 3.2 1ல் 1வது சப்டிவிஷன், 3.3 2ல் 1வது சப்டிவிஷன், 3.5 4, 3.8 1ல் 1வது சப்டிவிஷன், 2ல் 1 3ல் 1வது சப்டிவிஷன், 3.1 2ல் 4, 3.13 1 3ல் 3 மற்றும் 5, 1.8 7, 3.19 11 12 13. எடுத்துக்காட்டு கணக்குகளை பொறுத்த வரைக்கும் 3.8 3.21 3.22 3.32, அடுத்து 35 46ல் 2வது சப்டிவிஷன், 3.72 72 73 ஆகிய கணக்குகள் என்ன அப்படின்னா பொதுத் தேர்வு வினாக்கள்லையும் பிடிஏ மாதிரி வினாத்தாள்லையும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய வினாக்களாகும். இது மட்டும் இல்லை, இது போல இருக்கக்கூடிய மற்ற கணக்குகளும் நமக்கு 2 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம். நன்றி.